वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम् स्वाजात्यादि सम्बन्धान् वाचोऽन्यः सह कर्मभिः ओमित्येवं तदात्मानं सर्वं शुद्धं प्रपद्यथा शेतुं सर्वव्यवस्थानाम् अहोरात्रादिवर्जितम् तिर्यगोर्ध्वमधः सर्वं सकृज्योतिरनामयम् धर्माधर्म विनिर्मुक्तम् भूतभव्यात् कृतः कृतात् स्वमात्मानं परं विद्यात् विमुक्तं सर्वबन्धनैः उपदेशसाहस्रे प्रकरणं सम्यज्ञान प्रकरणं அதுல 76வது ஸ்லோகம். இதுவரைக்கும் ஆத்ம தத்துவத்தை யார் அறிந்திருக்கானோ அந்த ஆத்ம தத்துவம் எப்படி இருக்கோ பல உபனிஷத்துகள் எந்தெந்த விதமாக சொல்லியிருக்கோ அவைகளை சொன்னார். இந்த ஆத்ம தத்துவத்தை அறிந்தவன் இங்கேயே மோட்சத்தை அடைகிறான். சர்வபந்த வினிர்முக்தி, அவனுக்கு வேற எந்த பந்தமும் கிடையாது. ஆனா யார் இதை அறியாமலேயே பிராணனை விட்டுறானோ சக்கிருபண ஸ்மிருதா. கிருபணன், கிருபணன்னு சொன்னா தீனன்னு அர்த்தம். இவ்வளவு இருந்த போதிலும் அதை அடைய முடியாதான ஒரு நிலையை அடைஞ்சிருக்கான். அவனை மேல நம்ம கவலைப்படணுமே தவிர அவனை பத்தி வரும்னு சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு நிலை. ஆனா தெரிஞ்சவன் ஸ்வராடியோ அனன்யதிருக்கு ஸ்வஸ்தா தஸ்ய தேவா அசம்பதே. யார் அந்த ஆத்மா அறியானோ ஸ்வஸ்வராட் பவதி அப்படின்னு ஸ்வராஜ்யம் உனக்கு கிடைக்கிறது. ஸ்வராஜ்யம்னா ஏதோ ராஜ்யம் கிடைக்கிறதுன்னு நினைக்கிறார். ஸ்வராஜ்யம்னா தன் ஆத்மாவில தான் இருக்கிறான். யார யாருக்கும் கை கட்டிட்டு கேட்க வேண்டியதான பரிஸ்திதி இல்லை. சுகத்துக்காக அலைய வேண்டியது இல்லை. சுகம் ஸ்வத சித்தமாக போயிடுத்தவனுக்கு. அப்படி ஆறான்னு சொன்னார். ஆகையால் இப்படி தெரிஞ்சுன்றதுனால நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறது இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். ஹித்வாஜாத்யாதி சம்பந்தான் வாசோன்யாச கர்மபிஹி ஓமித்யேவம் ததாத்மானம் சர்வம் சுத்தம் பிரபத்யதா. இந்த ஜன்மாவில நாம என்ன பண்ணணும் தெரிஞ்சுன்ற பிறகு ஹித்வாஜாத்யாதி சம்பந்தான ஜாதி வர்ணம் ஆசிரமம் இப்படிப்பட்டதான எல்லாத்த பட்சம் அனாவசியமாக பேசிண்டு பொழுதுபோக்கிட்டு இருக்கோம். இது நிறுத்தும் போன. ஏன்னா இவைகள்லாம் சரீரத்துக்கு சேர்ந்தது. சரீரம் ஆத்மா இல்லைன்னு சொன்னேனோ இல்லையோ. சரீரத்துக்கு சேர்த்த தர்மங்களை அதை வச்சுண்டு ஏன் மணிக்கணக்காக பேசிட்டு இருக்கேள். ஹித்வாஜாத்யாதி சம்பந்தான் வாச்சோ அந்யாக சக கர்மவி. அந்யாக வாச்ச பேசினா ஆத்ம தத்துவத்தை பத்தி தான் பேசணும், ஈஸ்வரனை பத்தி தான் பேசணும். லௌகிகமான பம்ப பத்தி பேச வேண்டாம். பேசினா எதை பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும். மற்றதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க சமயத்தையும் உங்க சக்தியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். காலமுறையிலுமே ஹிந்து பேப்பர் பார்த்தாருன்னா 6 பக்கம் சினிமாவை மட்டும் பார்த்தாங்க. ஏன்னா நீங்க நிறைய சமயம் இருக்கா உங்களுக்கு பொழுதுபோக்க. வெறும் சினிமா மட்டும் பத்தி ஒரு பக்கம் சினிமா பிளஸ். இவ்வளவு பண்ணிட்டு இருக்கானே அதையே பத்தி சுத்திட்டு இருக்காங்க. இதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? பரலோகத்துக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா அதையே படிச்சுட்டு இருக்கா ஜனங்கள். கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்கணும். வாசோ அந்யாக சமயம் போயிட்டே இருக்கு, ஓடிண்டே இருக்கு. 50-60 வயசு வரைக்கும் மனுஷாளுக்கு இதை பத்தி நினைப்பே இல்லாம போச்சு. அதற்கு மேல இது சீரியஸா படிக்க இந்த ஜென்மால முடியாது போல இருக்கேன்னு பயம் வருது. இதுவும் தப்பு, அதுவும் தப்பு. அதனால ஹித்வா அந்யாவாசோ விமுஞ்சதா அமிர்தசேது. அனாவசியமான மற்ற வாக்கியங்கள்ல மற்ற வார்த்தைகள்லாம் விட்டுருங்கோ. ஹித்வா அந்யோ வாச்சா அந்யா சக கர்மவி. இது பண்ணணும் அது பண்ணணும், அங்க போகணும் இங்க போகணும், எத்தனையும் விட்டுருங்க. ஓமித்யேவம் சதாத்மானம் சர்வம் சுத்தம் பிரபத்யதா. ஓமித்யேததிகம் சர்வம் தத்ய உபவ்யாக்கியானம் அப்படின்னு
மாண்டோக்கியம் பண்றது அகார உகார மகாரங்கள் விஸ்வ தைஜச பிராக்யன் வைஸ்வாரன் இரண்டிகன்பன் அவ்யாசிரதன் இப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த சிந்தனை பண்ணுங்களேன் கொஞ்ச நேரம் ஆச்சாரிய முகமா அறிந்து கொண்டு அது தெரியணும். ஹித்வா சர்வமித்யேவம் சதாத்மானம் சர்வம் சுத்தம் பிரபத்யதா. உங்க ஆத்மாவை பத்தி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுங்க, அத கொஞ்சம் நினைங்க. இந்த ஜென்மாவில சேதும் சர்வ விவர்த்தானம் அஹோராத்திராதிவர்ஜிதம் திரியகோர்வமத சர்வம் சகிருஜோதிரநாமயம் சேதும் சர்வ வியவஸ்தானம் ஏஷதே துர்விதரணா ஏஷாம் லோகானாமதம் பேதாய. ஒரு நதி வேகமா ஓடிட்டு இருக்க, அது வரும்பொழுது அந்த பக்கத்துல இருக்கக்கூடியதான கிராமங்களுக்குள்ள புகுந்து அந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடியதான அந்த பயிர்களை எல்லாம் அழிச்சு விடும் போல இருக்கு. என்ன சாதாரணமா வெள்ளமா நதி வந்துட்டு பிரவாகம் இருக்கு, ஆனா மேல பிரவாகம் ஜாஸ்தி ஆயிடுதுன்னா அத தடம் பெருந்துட்டுன்னா ஓடும். தெரிச்சுண்டு ஓடுற காலத்துல அந்த கிராமத்துல இருக்கக்கூடியதான அத்தனை பயிர்களையும் அழிச்சு விடுமோ இல்லையோ, அதுக்காக என்ன பண்றது, அதுக்கு ஒரு டேம் இருக்கு அப்படிங்கிறத அதே மாதிரி தான் இந்த லோகத்துல அவரால் சிருஷ்டிக்கப்பட்டதான இந்த உலகம் பகவான் சிருஷ்டிச்சார். புருஷாலையும் ஸ்திரீகளையும் அந்தணர்களையும் அந்நியர்களையும் அதே போலயே பணக்காரர்களையும் ஏழைகளையும் படிச்சவர்களையும் படிக்காதவர்களையும் எத்தனை பேர் சிருஷ்டிச்சார் அவர். அவளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரப்படாது. நான் வருஷத்தையும் நீங்க தாழ்த்தின்னு நினைக்க, உலகத்துல எல்லாமே அவர் தான் எல்லாமாக இருக்கார். அவளுக்கெல்லாம் ஒரு வரம்பு இருக்கு. நீங்க இது பண்ணணும் நான் இது பண்ணணும். ஒரு உத்தியோகம் ஒரு ஆபீஸ்ன்னு சொன்னா இன்னார் இது பண்ணணும் இன்னார் இது பண்ணணும்னு விவசாயிகள் வச்சுட்டு இருக்கோமோ இல்லையா. யார் இஷ்டப்பட்ட ஏதாவது பண்ணனான்னு சொன்னா அது ஒழுங்கா நடக்குமா? அதே மாதிரி உலகம் ஒழுங்கா நடக்கணுங்கிறதுக்காக தர்மங்களை விவசாயிகள்லாம் பண்ணிச்சிருக்கார், வர்ணாசிரம அவஸ்தைகளை. அதை தாண்டாம அதை மீறாம இருக்கணும்னு பார்த்துட்டு இருக்காரு. அதனாலதான் அவருக்கு டேம்னு சொல்லிருக்கேன். ஏததே துர்விதரணா. பகவானே யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சுருஜாமியம். 4வது அத்தியாயத்துல யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத. எப்பப்ப இந்த தர்மத்துக்கு கிளானி அழிவு நாசம் சரக்கள் விழறதோ அந்தந்த சந்தர்ப்பத்துல நானே பிறக்கிறேன். ஏன்னா தர்மத்தை நிலநாட்ட வேண்டியது என்னுடைய கடமை. அதனால என்ன பண்ணிட்டு இருக்க, தர்மம் ரொம்ப குறைஞ்சு போயிடுது, அதர்மம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்க. நாஸ்திகள் ஆசைகளை தன் வேலையை செய்ய முடியாதான நிலையில வந்தாச்சுன்னா அப்ப நான் ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறேன். இப்படித்தானே மத்திய அவதாரம், கூர்மாவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், நரசிம்மாவதாரம் எத்தனை அவதாரங்கள் பண்ணியிருக்க. அதனால மனுஷாளுக்கு தர்மமானது எப்ப இந்த லோகத்துல குறையிறதோ அப்ப நான் சரீரத்தை எடுத்துக்கிறேன். ததாத்மானம் சுஜாமியம் அப்படின்னு. அதே மாதிரி சேதும் சர்வ விவஸ்தானம் அஹோராத்திராதி வர்ஜிதம். அதே போல அந்த ஆத்மாவுக்கு பகல் இரவு என்கிறது எப்பவுமே ஒளிவடி மயமா இருக்க. அதனால அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. திவ்ய ஊர்வமத சர்வம். அவர் திவ்ய ஊர்வம் அதா, மேலும் கீழும் நடுவில். பாபம் பண்ணினவா முழுக்க பாபம் பண்ணினவா நரகாதி லோகங்கள்ல இருக்கா, முழுக்க புண்ணியமே மட்டும் பண்ணினவா ஸ்வர்காதி லோகத்துல வசிக்கிறார். இந்த நடுவுல இருக்க பார்த்தா புண்ணியத்தையும் பாபத்தையும் சேர்ந்து நம்ம பண்ணிருக்கோமே, ஆகையால் இந்த லோகத்துல இருக்க திவ்யகோத்வமத சர்வம் அத்தனையும் சக்ருஜோதிர நாமயம். சக்ருஜோதி ஒரு தரம் இந்த ஜன்மாவில அந்த ஆத்மாவை பார்த்ததுன்னா போரும் சுவாமி, அதுக்கப்புறம் தானா அவளுக்கு. சில பதார்த்தங்கள்ல முதல்ல பாக்குறப்பதான் கஷ்டம், அதுக்கப்புறம் சாதாரணமா இருந்துல. உங்க பந்துக்கள் ஒருத்தர் ரொம்ப நீங்க பிறந்தண்ணி இருக்கீங்க, பிறந்தண்ணி இது வரைக்கும் பார்க்கல, ஏதோ ஒரு காரணத்துக்காக வரையன்னு சொன்னா அவரை நீங்க கண்டுபிடிக்கிறது சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ரொம்ப கஷ்டம்னு. ஒரே சமயத்துல 4-5 ட்ரெயின் வந்துடுறது. யாரு என்னன்னு தெரியும், எப்படி தெரியும் உங்களை? அவளுக்கும் உங்களை தெரியாது, உங்களுக்கும் அவளை தெரியாது. கருப்பா இருக்காரு, நீளமா இருப்பாரு, பிசிக்கா வச்சுட்டு இருக்காருன்னு தெரியுமா? ரொம்ப கஷ்டம். அதுல 4 பேர் இருப்பாங்க. என்ன விவகாரம் பண்ணிட்டு போர்ட வச்சுட்டு அங்க நிக்கிற முதல் தடவை ரொம்ப சோம்பர்கள். பாப்பாளோ பார்க்க மாட்டாளோ, என்ன ஆகுமோ, 1 மணி நேரம் ஆச்சு அவர் அந்த கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் வருவாரோ, இல்ல இந்த பக்கம் இன்னொரு பக்கம் போயிட்டாரோ, எத்தனை சந்தேகம் வந்து உங்களுக்கு முதல்ல. ஆனா
ஒரு தடவை பார்த்தாச்சு உங்க காத்துக்கு வந்து 2 நாள் இருந்து விட்டாருன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் ஒரு 6 மாசமா 1 வருஷமா 6 வாரம் மறுபடியும் வந்தாருன்னா இப்ப கஷ்டமே கிடையாது. ஆனாலும் அவளும் உங்களை திடீர்னு கண்டக்ட் முடிச்சுட்டா, நீங்களும் அவரை பார்த்துட்டு வாங்க சுவாமின்னு அழிச்சுன்னு வந்துடுறாரு. அதே மாதிரியே ஆத்மாவையும் முதல் தரம் பார்க்கறது தான் கஷ்டம். சகரத் வித்யுத்தம், ஒரு தரம் தோன்ற போல மின்னல் அடிக்கிற போல தோணும். அதுக்கப்புறம் என்ன சகஜமா போயிடும். எப்ப பார்த்தாலும் அந்த ஆத்மஸ்வரூபம் உங்களுக்கு வந்து ஏன்னா சரீர ஆத்ம பாவத்தினால் உங்களுக்கு கஷ்டம் இருக்கு. அந்த ஆத்மாவை ஆத்மா நினைச்சதுனால சந்தோஷம் இருக்கு, ஆனந்தமா இருக்கு. எப்ப ஒரு மனுஷனுக்கு ஆனந்தம் வருது, இப்ப அதை விட்டு வரமாட்டேங்கிறது மனசு. அதான் சர்வம் சகரஜோதிரநாமயம், ஒரு துன்பமும் இல்லாதான சாந்தமான சாஸ்வதமான ஒரு ஆனந்த ஸ்வரூபம். தர்மா தர்ம வினிர்முக்தம் பூதபவ்யா கிருதா கிருதா ஸ்வமாத்மானம் பரம் வித்யாத் விமுக்தம் சர்வபந்தனை. தர்மா தர்ம வினிர்முக்தம், தர்மத்துக்கும் அப்பாற்பட்டது அதர்மத்துக்கும் அப்பாற்பட்டது. தர்மம்னா ஒரு செயலை பண்ணினா ஏற்படுகிறது. தர்மம்னு நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஒரு சந்தியாவந்தனம் பண்றேன், ஒரு ஜபத்தை பண்றேன், ஒரு பூஜையை பண்றேன், ஒரு ஹோமத்தை பண்றேன், ஒரு தானத்தை பண்றேன், இவைகள் எல்லாம் பண்ணின பிறகு ஏற்படக்கூடியதான யாதொரு புண்ணியம் உண்டோ அதுக்கு நாம தர்மம்ங்கிறோம். லோகத்துல சாதாரணமா ஒரு 100 ரூபாய் கொடுத்தேன்னா ஏதோ தர்மம் பண்ணினார், அந்த தர்மமும் உண்டு. அது தானம்ங்கிற ஒரு தர்மம் தான். ஆனா ஜபம் யஜ்யம் ஜோஜோக நாம பாராயணம் இவெல்லாம் தர்ம காரியம் தான், புண்ணிய காரியங்கள் தான். இப்படிப்பட்டதான தர்மத்துக்கும் அப்பாற்பட்டவர். ஏன்னா இந்த தர்மமானது உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கறது, புண்ணியத்தினால நல்ல ஜன்மா கிடைக்கிறது. அந்த ஜன்மாவை தப்பு பண்ணலாமோ தான், யார் வேண்டாம்னு சொன்ன எந்த சமயத்திலேயாவது தப்பு பண்ணலாம். மனுஷாளுக்கு தப்பு பண்ணப்படாதுன்னு நினைத்த போதிலும் கெட்ட சங்கம் வந்ததுன்னு வச்சுங்களேன், பேட் கம்பெனி இவனை தப்பு பண்ண வச்சு விடும். அதனால என்ன இருந்தாலும் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால எந்த பிறவியும் கட்டலாம், பிறவி இல்லாதான ஒரு நிலையை நீங்க அடையணும். ஆகையால் தர்மா தர்ம வினிர்முக்தம், தர்மத்துக்கு அப்பாற்பட்டதும் அதர்மத்துக்கு அப்பாற்பட்டதும். பூதபவ்யா கிருதா கிருதாது, பூதம் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் இல்ல பாஸ்ட் ஆப்ஜெக்ட், பவ்யம் இனிமேல வரக்கூடாது, இந்த ரெண்டுக்கும் அப்பாற்படும். கிருதா கிருதாது, அது காரணமும் இல்ல காரியமும் இல்ல, காரிய காரணங்களுக்கு அப்பாற்பட்டது. அந்த தர்மம் இந்த பரமாத்மாவை சொல்றேன், அந்த பரமாத்மா எப்படிப்பட்டவர், காரிய காரணங்களுக்கு அப்பாற்பட்டவர். காஸ் அண்ட் எஃபெக்ட், இது ஒரு செயல், இது செயல்னால வந்தது ஒண்ணு, அது எங்க இருந்து வந்ததோ அது அந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது. புண்ணிய பாபங்களுக்கு அப்பாற்பட்டது, காலத்திரயத்துக்கு அப்பாற்பட்டது. டைம்னால அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல, நேற்று நாளைக்கு இன்னைக்கு அப்படின்னு ஒண்ணு சொல்றது பார்த்தல, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கிடையாது. ஏன்னா எப்பவும் இருக்காது, எப்பவும் இருக்கிறவருக்கு நேற்று நாளைக்கு என்ன கிடையாது, எப்பவுமே பிரசன்ட் தான் அவர் அப்படின்னு அவருடைய ஸ்வரூபம் இருக்கு. ஆகையால் தர்மா தர்ம வினிர்முக்தம் பூதபவ்யா கிருதா கிருதாத் ஸ்வமாத்மானம் பரம் வித்யாத், அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் உங்களுடைய ஆத்மா, பரமான ஆத்மா. விமுக்தம் சர்வபந்தனை, இந்த ஆத்மாவை தெரிஞ்சின்றால் சர்வபந்தனை விமுக்தம். இது அதுன்னு இல்ல சுவாமி, இது மேல ஒரு பந்தமும் கிடையாது. மனுஷனுக்கு பந்தம் இல்லாதான் நிலைய கொடுக்கிறது. அகுர்வன் சர்வகிருத் சுத்தா திஷ்டன்னத்யேதி தாவதா மாயையா சர்வசக்தித்வா அஜஸ்ஸன் பகுதா மதா. என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா, அகுர்வன் சர்வகிருத், ஒரு காரியமும் பண்ணல சுவாமி, ஆனா எல்லாமும் இவர் பண்ற. இதென்ன அநேக தேகம் மனசோ ஜவியோ, செய்யவும் செய்யறது செய்யாம என்ன, சரீரம் செய்யறது, செய்யற சரீரத்துக்கு சாட்சியா இருக்க, எல்லா காரியமும் பண்றார், பண்ற காரியங்களுக்கு இவர் சாட்சியா இருக்க. அந்த சாட்சி ஸ்வரூபம் இருக்க, அதை நம்ம அறிஞ்சோமையான உலகத்துல நீங்க எத்தனை வேலை செஞ்சாலும் ஒண்ணும் உங்களை அஃபெக்ட் பண்ணாது. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது பண்றதுக்குள்ள யாராவது ஏதாவது சொல்லுவாளோ, எப்பவும் எந்த விவகாரம் பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மனசுல ஒரு எண்ணம் இருந்துன்னு இருக்கு பாருங்க, நாம் இதை பண்ணினா 4 பேர் ஏதாவது பண்ணுவாளோ, ஏதாவது கமெண்ட் அடிக்குமோ, நம்மளை பத்தி ஏதாவது நினைப்பாளோ, எதுக்கு? தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதம், சாஸ்திர விதானாத்தும் குரு. சாஸ்திரம் எப்படி சொல்றதோ அப்படி பண்ணுங்க, உங்க குரு எப்படி சொன்னாரோ அப்படி பண்ணுங்க, அவ்வளவுதான்.
இதுன்னு 4 பேர் ஏதாவது சொல்வாளோ, நம்ம வேதாந்த கிளாஸுக்கு போனா நம்மளை பத்தி பைத்தியம் நினைப்பாளோ, இல்லைன்னு இப்ப நினைக்கிறேன். அதனால அப்படி புறப்படாது. ஏன்னா உங்களுக்கு யார்ட் ஸ்டிக் எது? சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை குரு சொல்றார், அது மாதிரி நடந்துங்கோ, சரியா போயிடும். அப்படி இல்லாமல் இது அது நம்ம நினைச்சுட்டோம்னா ரொம்ப கஷ்டம். ஆகையால் சரீரங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அந்த சரீரத்துக்குள்ள ஒரு சாட்சி இருக்கார் பாருங்க, அவர் ஒளிச்சுண்டு இருக்காரே தவிர ஒண்ணும் பண்ணல. கண்ணு பாக்குறது, காது கேட்கறது, மூக்கு முகர்றது, கால் நடக்கிறது, கை ஏதோ பண்றது, எழுதுறது எல்லாமும் பண்ணிட்டு இருக்கு சுவாமி. ஆனா இத்தனையும் பண்ணிட்டு இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஆத்மா என்ன பண்ணிருக்க? அவர் பாட்டுக்கு சாந்தமா இருக்க. மனசு கொந்தளிச்சு இருக்க. கொந்தளிக்க கூடியதான மனசையும் அவர் பார்த்துட்டு தான் இருக்க. இதுல ஒரு விதமான தோஷமோ ஒரு விதமான சம்பந்தமும் இல்லாம சாந்தமா உட்கார்ந்துட்டு இருக்க. அதனால நீங்க வரும். சக்கரம் வேகமா சுத்தின்னு இருக்கு. சக்கரத்துல அந்த ரிம்ல இருக்க பார்த்தா ஒரு டாட் இருந்துன்னா கீழே மேல ஓடுறது. ஆனா சக்கரத்துக்கு நடு பாகத்துக்கு வந்துட்டேன்னா சாந்தமா இருக்கு. ராமதாசர் அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தார். போயிட்டு இருக்கிற காலத்துல இங்க பக்கத்துல ஒருத்தர் பார்த்துட்டு ஒவ்வொன்னு அழ ஆரம்பிச்சார். என்னன்னா அங்க பக்கத்துல ஒரு பாட்டி, அந்த பாட்டி என்ன பண்றக்க, இந்த யந்திரம் இருக்கு பார்த்தல, அதுல அரிசியை பார்த்து அப்படியே சுத்திட்டே இருக்கா. எதுக்குன்னா பழைய நாள்ல அப்படின்னா மாவரைப்பான். மாவரைக்கிறது யந்திரம் இருக்கா இல்லையோ அதை வச்சு மாறுப்பான். இது போலத்தானே ஜன்மாக்கள்லாம் அவர் வேதாந்தத்தை வாசிச்சவர். இப்படித்தானே அலைஞ்சுட்டு இருக்கார். கீழே இருக்கக்கூடியதான கல்லானது கூட்டஸ்தம், அது அழையாது, அசையாது. அதுக்கு மேல இருக்கக்கூடியதான சக்கரம் இருக்கு பார்த்தீங்களா, அதை ரவுண்டா அசையாசை என்னடா அது மாதிரி உள்ள இருக்கக்கூடியதான ஒவ்வொரு அரிசியா உடஞ்சு சின்னதாய் சமஸ்தப்படுறது. இவர் நினைச்சாராம், அடாடா இந்த மனுஷானா அந்த ஆத்ம தத்துவத்தை தெரியாமல் இந்த சம்சாரத்தை சுத்தி இருந்து அவஸ்தப்பட்டு இருக்காளே என்ன. இப்படி இவர் கவலைப்பட்டு அவங்க அங்க இருந்து ராமதாசர் வர்றாரு. அப்படி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டார் இந்த பையனை. இது போல இருக்கு, குரு சொன்னார், இதை பார்த்தா அதான் ஞாபகம் வருதுன்னு கையை பிடிச்சுட்டு அழிச்சுன்னு போனார். அழிச்சுன்னு போய் என்ன ஆச்சுன்னார், அந்த பாட்டியாம கொஞ்ச நேரம் நிறுத்தும் போனார். நிறுத்தினார். அந்த நடுவுல ஒரு கொம்பு இருக்கு பார்த்தீங்களா, அத சுத்திட்டு சிலது இருக்கு பார்த்தீங்களா, அது ஒண்ணுமே ஆகல. எவ்வளவு சுத்தினாலும் அந்த 2 கல்லுக்கு நடுவுல இருக்கக்கூடியதான அரிசிதான் அவஸ்தப்படுறதே தவிர அந்த நடுவுல இருக்கக்கூடியதான ஒண்ணும் ஆகல. அப்ப சொன்னானா, அதே மாதிரி கூட்டஸ்தமாக அசையாம இருக்கக்கூடியதான மூல காரணமான பரம்பொருளை புடிச்சுட்டா உனக்கு ஆகாது. இது சம்சாரத்துல இருந்தாலும் அந்த கூட்டஸ்தமான பதார்த்தத்துக்கிட்ட நீங்க போகணும். அது இல்லாம எட்டி போக போக இந்த சம்சாரத்துல அவஸ்தப்பட்டு அப்படின்னு சொன்னாரா. இது சின்ன சின்ன விஷயங்கள் அந்த மகான்களுடைய ஜீவி சரித்திரத்தை சொன்னா, இது சாஸ்திரங்கள்ல சொல்லக்கூடியதான விஷயங்கள் அவ எந்த கண்ணோட்டத்தோட பார்த்திருக்கான்னு தெரியும். அதே போலயே நமக்கும் உங்களை சன்னியாசம் வாங்கிட்டு எங்கேயும் போகணும்னு சொல்லல. போனா அது வேற, குளிர் வேற, எங்க போறது, யார் என்ன பண்றது, சாப்பாடு இந்த பம்பெல்லாம் வந்துச்சு. விவகாரம் என்ன, ஆத்திலேயே இருந்தா ஆனா உங்க மனச அம்பாளை கொடுத்துருங்க. பரமாத்மா இடத்துல மனசு சமர்ப்பணம். எத்தனோடு எதனாது எஜ்ஜோதி ததாதிய தத்புருஷோ மதர்ப்பணம் எத்தவசேது கவுந்தேய தத்புருஷோ மதர்ப்பணம். நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கோ, உட்கார்ந்தாலோ எழுந்தாலோ பூஜை பண்ணினாலோ ஜபம் பண்ணினாலோ ராமநாமாவை சொன்னாலோ ராமகோட்டை எழுதினாலோ நான் எதையும் சொல்லலையே, உங்க இஷ்டம். ஆனா எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு அந்த பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி விடுங்கோ. அதைதோசு மத்கர்ம பரமோ பவ மதர்த்தமபி கர்மாணி குர்வன் யோகம் அவாப்ஸ்யசி. 12வது அத்தியாயத்துல பகவான் சொல்றார். அதனால மதர்த்தமபி கர்மாணி, பகவானுக்காக கர்மா பண்ணிட்டு இருக்கேன், எதை பண்ணினாலும் பகவானுக்கு அப்படின்னு பகவானோட நீங்க சேர்ந்துட்டே இருந்து இல்லையானா உங்க மனசோட சேர்ந்துட்டு காரியங்களை பண்ணிட்டு இருப்பா. அப்ப என்ன அதை பண்ணினாலும் பண்ணாத மாதிரி கணக்கு. அதனால அபூர்வம் சர்வகிருத் சுத்தா திட்டன்னத்யேதி தாவதா. ஒரு இடத்துல தான் இருக்கார் சுவாமி. ஆனா என்ன ஓடிட்டு இருக்கிறவனை தாண்டி இருக்கிற. இது என்னது ஒண்ணும் புரியலையே. என்ன நீங்க இங்கேதான் இருக்க, ஆனா உங்க ஆத்மா எங்க இருக்க? இங்கதான் இருக்க இல்ல. எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊர்ல முன்னாலே இருக்கு. தத் தாவதோ ஞானத்யேதி தஸ்மின் தஸ்மின் திஷ்டத்யவோ மாதரிஸ்வாததாதி தத் தாவதோ அஞ்ஞானத்யேதி தஸ்மின். நீங்க இங்க இருக்க, நீங்க யாரோ ஒருத்தர் இங்க இருந்து ஹிமாலயத்துக்கு போனா உங்க ஆத்மா அங்க இருக்கு, இருக்கா இல்லையா?
ஏன் சுவாமி உங்க ஆத்மா சர்வ வியாபின்னு இங்க இருந்து நீங்க எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல உங்களுக்கு முன்னால ஆகாசம் போறதா இல்லையா? அங்க போய் மேல பார்த்தா ஆகாசம் இருக்கா இல்லையா? அதே போல உங்க ஆத்மாவும் அங்க இருக்குன்னு நீங்க என்னமோ நினைக்கிற நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு பிளேன்ல ஏறி இறங்கி அவ்வளவு தூரம் போனேன்னு. நீங்க போனாலும் உங்க ஆத்மா முன்னாலே அங்க இருக்கு சார். உங்க சரீரம் போறதுக்கு தான் இந்த வம்பெல்லாம். உங்க ஆத்மா என்னடா ஆத்மா இல்ல ஆல்ரெடி இருக்கு. அதான் திட்டன்னத்யேதிதாவதா மாயையா சர்வசக்தித்வாது என்ன மாயினால எல்லா சக்தியும் அடைஞ்சு இருக்குது ஆத்மா. அஜசன் பகுதா மதா இப்படி அஜமா இருந்து கொண்டு பகுதா மதா உன்னதான் இருக்க ஏகமா இருக்கார். ஆனா பலவிதமாக காணப்படுகிறார். கோபிகளோடு சேர்ந்து பகவான் அங்கனா மங்கனா மந்தரே மாதவம் 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 சந்தரே அங்கனா அப்படின்னு அவர் ராசக்கிரீடை பண்ணினார். ஆனா அந்த ராசக்கிரீடையில யார் தெரியுமோ நான் இருக்கிறது நடுவுல இருக்க கிருஷ்ணன் ஒருத்தர்லாம். மீதி பேர் இல்லைன்னு. மீதி பேர் பகவானுடைய ஸ்வரூபம். நமக்கு பாக்குறதுல என்ன தெரியறது? ஒரு கோபிகையோட ஒரு கிருஷ்ணன், ஒரு கிருஷ்ணனோட ஒரு கோபிகை, அவ டான்ஸ் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் கிருஷ்ணன் தான். அதே மாதிரி ஆகாசத்துல ஒரு சந்திரன் இருந்த போதிலும் 1000 ஜலபாத்திரங்கள்ல 1000 பிரதிபிம்பங்கள் ஏற்பட்ட மாதிரி இந்த பாத்திரத்துல ஒரு பிம்பம், அந்த பாத்திரத்துல ஒரு பிரதிபிம்பம், இன்னொரு பாத்திரத்துல ஒரு பிரதிபிம்பம் அப்படின்னு அத்தனை ரிஃப்ளெக்ஷன் ஏற்றாலும் நடுவில் இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் ஒண்ணுட்டான். அதுல ஒண்ணு ஸ்ரீவிருகத்துல பொன்னிடையனால் அங்கே இந்த கண்ணாடி மண்டபம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள நடுவுல சுவாமியை வைப்பார். அது என்ன 1,00,000 ரிஃப்ளெக்ஷன் வரும். அங்க பார்த்தீங்கன்னா எந்த பக்கத்துலயும் சுவாமி தான் முழுக்க. என்ன எப்படி வந்தது? அத்தனை கண்ணாடி வச்சிருக்கான். அதே மாதிரி தான் ஒரே ஸ்வரூபம். ஆனா ரூபம் ரூபம் பிரதிரூபோபூவா சொல்றா இல்லையா? அதே மாதிரி ஒன்றா இருந்தாலும் பலவாக ஆனார். அவர் பலவாக காணப்படுகிறார். அகிருத்தர் அபூர்வன் சர்வகிருத் சுத்தா ஒரு காரியத்தையும் பண்றதில்ல, ஆனா எல்லாத்தையும் பண்றா போல காணப்படுகிறது. திஷ்டன்னத்யேதி தாவதா தான் ஒரு இடத்துல இருந்த போதிலும் தாவதா அத்தேதி ஓடுகிறவனை தாண்டி நிக்கிறா போல இருக்கு. மாயையா சர்வசக்தித்வாத் மாயையா சர்வசக்தித்வாத் இவருடைய மாய என்ன? தைவீகேஷா குணமயி மம மாயா துரத்யா மாமே வைய பிரபத்யந்தே மாயாமே தந்தரந்திதே. என்னிடத்துல மாயை இருக்கு, அந்த மாயினால உலகத்தை சுட்டிக்கிறேன், அழிக்கிறேன், காப்பாத்துறேன், எல்லாத்தையும் பண்ணுவேன். மாயாங்கிற ஒரு சக்தி இங்கிட்ட இருக்கு அப்படின்னா இல்லையா? அதான் மாயையா சர்வசக்தித்வாத் அஜஸ்ரன் பகுதா மதா பரவியும் இல்ல, பலவாக பிறந்தா போல. மகாவிஷ்ணுவுக்கு பரவி இருக்கோ இல்ல, ஆனா என்ன தோன்றது? ராமனா பிறந்தார், கிருஷ்ணனா பிறந்தார், தூணுல இருந்த நரசிம்மனா பிறந்தார், சமுத்திரத்துல இருந்து மீனா பிறந்தார், ஆமையா பிறந்தார். என்ன சுவாமி பிரஜாபதிக்கு அவர் வாமனரா பிறந்தார். இத்தனை சொல்லிட்டு இருக்கீங்களா? பரவியற்றவரா தானே? ஆமா பரவியற்றவர் தான். ஏன்னா மாயினால பல பரவிய பல சரீரத்தை எடுத்துட்டார். அதான் மாயையா சர்வசக்தித்வாத் அஜஸ்ரன் பகுதா மதா ராஜவத் சாட்சி மாத்திரத்வாத் சாநித்யாத் கிரமகோ யதா பிராமயன் ஜெகதாத்மாஹம் நிஷ்க்ரியோ அகாரகோ அத்வயः ராஜவத் சாட்சி மாத்திரத்வாத். ராஜா யுத்தம் பண்ணினான், ஜெயிச்சு விட்டார். ராஜா எங்க இருக்கார்? யுத்த காலத்துல வரும்னு இருக்கார். சைனிகாலாம் யுத்தம் பண்ணினா ஜெயிச்சாச்சு. யார் ஜெயிச்சா? ராஜா ஜெயிச்சார். என்ன சுவாமி இப்படி சொல்றார்? அவளுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்திருக்க, அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்க. இந்த சைனிகாலுக்கு யுத்தம் வந்ததுமே சைனிகால் யுத்தம் பண்ணினா, சுத்தம் பண்ணி பல சைன்யத்தை தோக்க வச்சு விட்டா. இவ ஜெயிச்சிருக்கா. இப்ப யார் ஜெயிச்சா? சைனிகால் ஜெயிச்சான்னு சொல்றா. யார் சார் ஜெயிச்சா? ராஜா. ஆனா ராஜா என்ன பண்றார்? சாட்சியா நிக்கிறார். அவ்வளவு ஜனங்கள்லாம் பார்க்கணும், யுத்தம் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கார் அவர். ராஜவர் சாட்சி ரூப சாட்சி மாத்திரத்வாது. ராஜாவானவர் இப்படி சாட்சியாகத்தான் இருக்காரு. ராஜா என்ன பண்ணிட்டு இருக்கார்? பெரிய குத்து சண்டை நடக்கிறது. இவர் போய் குத்து சண்டையில போறாரோ இருக்கிறார். இந்த பக்கத்துல இருக்க சில பேர் இந்த பக்கத்துல தான் ஒவ்வொருத்தர் சண்டை போட்டுக்கிறார். இவர் என்ன பண்றாரு? சாட்சியா இருக்கார். கடைசியில யார் ஜெயிச்சாலும் அவளுக்கு ஏதோ பரிசு கொடுத்துட்டு அவர் பாட்ட காத்துக்கு போயிட்டார். அதே மாதிரி ராஜா எப்படி சாட்சியா இருக்காரோ அதே மாதிரிதான் உங்க இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்மாவும்
சாட்சியா இருக்கு. ஆனா வேலை செய்யறது என்னன்னா புலன்கள். மாத்திரா ஸ்பர்ஷ கவுந்தேய சீதோஷ்ட சுக துக்கதா. புலன்களும் விஷயங்களும் ஒன்னோட ஒண்ணு சேர்றது, அதனால மனசுக்கு கவலை ஏற்படுறது. ஆத்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. ராஜபத் சாட்சி மாத்திரத்வாத்து சாநித்யா பிராமகோயதா. அதே மாதிரியே பிராமகம். பிராமகம்னா காந்தக்கல், மேக்னெட். அது அங்க பக்கத்துல இருந்த மேக்னெட் இருந்தா இது ஒண்ணும் பண்ணல, அந்த இரும்பு அது தானா வந்து ஒட்டிக்கிடும். என்ன சொல், அது பக்கத்துல இரும்பு இருந்தா அந்த இரும்பு ஓடி வந்து மேக்னெட்டுக்கு ஒட்டிக்கிறது. மேக்னெட் இருந்து வா வா எங்கிட்ட வந்த என் பக்கத்துல நின்று நான் உன்னை புடிச்சுக்கிறேன் அப்படின்னு இது போய் ஏதாவது பண்றதா? ஒண்ணும் பண்ணல பாருங்க. அதே விதமா சாநித்யா பிராமகோ யதா. பிராமகம்னா மேக்னெட். பிராமயன் ஜெகதாத்மாம். அதே போல இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் அசைச்சு வைக்கிறத, ஆட்டி வச்சுட்டு இருக்கிறது. இந்த தோல் பொம்மை ஆட்டத்துல அந்த விரல்னால ஆட்டிகிட்டே இருந்தா அந்த பொம்மை எல்லாம் ஆடும் பார்த்தேடா, அதே மாதிரிதான் நம்ம ஆட்டிட்டு இருக்கோம். எல்லோரையும் ஆட்டி வச்சுட்டு இருக்காரு. கபட நாட்டக சூத்திரதாரி வை அவர் தான். யாரு? பரமாத்மா. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. அதனால நம்ம எங்க இருக்கணும், எங்க போகணும், எங்க படுத்துக்கணும், எங்க சாப்பிடணும் எல்லாத்தையும் ப்ரீ டிட்டர்மெண்ட் ஆகுறாங்க. நான் அந்த ஊர்ல இருக்கேன் சார், அந்த ஊர்ல இருந்தாலும் இந்த ஊருக்கு வர வேண்டியதுதான். அவர் நினைச்சுட்டார், ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க எங்காத்துல படுத்துக்கிறேன். இல்ல இல்ல இன்னைக்கு இன்னொரு ராத்துக்கு போய் படுத்துக்கிறேன், அங்கேதான் இருக்கணும் இன்னைக்கு ராத்திரி. பகவான் தீர்மானம் பண்ணி விட்டார், உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நான் போகமாட்டேன்னு. சரி ஒண்ணு சொல்லு. ராத்திரி ஒரு 9 மணி ஆச்சு. என்ன பூமியெல்லாம் அசைய ஆரம்பிச்சுடு. எனக்கு போயிருக்கேன், ஓடம்னு அந்த இடத்துல ஓடி போயிட்டான். என்ன ஏது சொல்ல முடியுமா உங்களால? பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயைய. எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் எல்லாம் முன்னாலேயே டிட்டர்மின். ஆனா கவலைப்படாதீங்க, பகவான் விட்ட வழியில நம்ம இருக்கோம்னு பாருங்க. பிராமயன் ஜெகதாத்மானம். ஆனா நிஷ்கிரையோ அகாரகோ அத்வயான ஒரு வேலையும் செய்யல. சாட்சியா இருக்கேன். எப்படி சாட்சியா இருக்கேன்? ராஜா எப்படி சாட்சியா இருந்திருக்காரோ, காந்தக்கல் எப்படி சாட்சியா இருக்காரோ அப்படித்தான் எல்லாமும் நடக்கிறது. நிர்குணம் நிஷ்கிரியம் நித்யம் நிர்த்வந்த்வம் நிராமயம் சுத்தம் புத்தம் ததா முக்தம் தத் பிரம்மாஸ்மீதி தாரையே. ஆயால் நான் சொல்றேன், இது ஞாபகம் வச்சுட்டு இப்படியே நினைச்சுட்டு இருக்கோம். நிர்குணம் நிஷ்கிரியம் நித்யம். அந்த பரமாத்மா நிர்குணர், ஒரு குணமும் இல்ல அவருக்கு, ஒரு செயலும் அவருக்கு இல்ல. ஆனா சாஸ்வதமா இருக்க, நம்ம சரீரத்துக்குள்ள இருந்துட்டு இருக்க, சாஸ்வதமா இருக்க. நிர்த்வந்த்வம் என் நிராமயம். ரெண்டாவது பொருள் எல்லாம் அவர் ஒருத்தர் தான் இருக்கிறது எங்கேயும் எல்லோருக்கும் காமனா இருக்கிறது யாரு? ஒரே பரமாத்மா தான். என் நிராமயம். சரீரத்துக்கு வியாதி வரலாம், மனசுக்கு கவலை வரலாம், பிராணனுக்கு பசி வரலாம், ஆனா ஆத்மாவுக்கு ஒண்ணும் கிடையாது. என் நிராமயம். ஆமயம்னா கவலைன்னு அர்த்தம். வியாதி கவலை ஒண்ணும் கிடையாது அவருக்கு. சுத்தம் புத்தம் புத்தம் ததா முக்தம். அவரிடத்துல ஒருவித தோஷமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சுத்தம் புத்தம். அறிவு வடிவம், அறிவு கட்டி அவருடைய அறிவை ரிஃப்ளெக்ட் ஆனதுனாலேயே மனுஷாளுக்கு இவ்வளவு அறிவுங்கிறான். பெரிய சயின்டிஸ்ட் தான், பெரிய சங்கீதக்காரன் தான், பெரிய 4 ராஷ்டிரம் வச்சிருக்காங்கிற. இதுல என்ன, அவருடைய அறிவுல ஒரு துளி இந்த மனசுல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அந்த மனசு கொஞ்சம் சுத்தமா இருந்திருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. இவர் ஒன்றும் பண்ணல, அந்த மனசு சுத்தமா இருந்தது. அந்த சுத்தமான மனசுல ரிஃப்ளெக்ட் ஆனதுன்னா இவனுக்கு ஞானம் வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஞானம் இங்க இருந்து குதிச்சு வரல, ஞானம் பரமாத்மா தான். அதனால சுத்தம் புத்தம் ததா முக்தம் தத் பிரம்மாஸ்மி தாரையே. ஆயால் அப்பப்ப இந்த மனசுக்கு இந்த ஞாபகம் வச்சுக்கணும். தத் பிரம்மாஸ்மி, இப்படிப்பட்டதான பிரம்மம், நான் பிரம்மமா நான் இருக்கேன் அப்படின்னு தியானம் பண்ணுதோ. அதோட மட்டுமல்ல, பந்தம் மோட்சம் சர்வம் யதஇதம் உபயம் ஹேயமேகம் துவயஞ்ச ஞேயம் ஞேயாப்யதீதம் பரமம் அதிகதம் தத்வமேகம் விசுத்தம் விஜ்ஞாய ஏதத்யதாவத் ஸ்ருதி முனிகதிதம் சோகமோஹாவதீதः சர்வஜ்ஞः சர்வக்ருத் ஸ்யாத் பவபயரஹிதः பிரம்மணோ அவப்தக்ருத்ய பந்தம் மோட்சம் ச சர்வம். மனுஷனுக்கு ஏற்பட்டதான இந்த பந்தம்,
பந்தம்னு என்ன கயிறால கட்டி போடல, ஆனா ஒரு காரியம் பண்றதுக்கு உங்களுக்கு சுவாதந்திரம் இல்லை. அவளுக்கு சொல்லணும், இவாளுக்கு சொல்லணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இருக்கா இல்லையா? இதான் பந்தம். பந்தம்னு சொன்னா நம்ம பாட்டுக்கு எதை கிளம்புறோம் சொல்ல முடியும், ஆபீஸுக்கு லீவ் போடணும். முதல்ல நீங்க பாட்டுக்கு எதோ காசிக்கு போல வரையடா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகேன்னு சொல்ல முடியுமா? இல்ல. இங்க போகணும், அங்க போகணும், மாமியார்ட்ட சொல்லணும், ஆத்துக்காரிட்ட சொல்லணும், பையன்கிட்ட சொல்லணும், வீட்டுல வேலைக்காரிட்ட 4 நாளைக்கு வராதேன்னு சொல்லணும். இல்லைன்னா நீங்க வர காலத்தில் அதனால அவங்களை கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் சுவாமி பந்தம். பந்தம்னு உங்க மனசுல இத்தனை பதார்த்தங்களோட ஒரு சேர்க்கை இருக்க பதிலா இதான் பந்தம். அஜ்ஞானத்தினால பந்தம். மோட்சம் சர்வம் யதா, இதெல்லாம் விட்டுவிட்டு தன்னிச்சையா நான் இருக்கேன் பார்த்தல, அதுக்குதான் மோட்சம்னு பேர். பந்தம் மோட்சம் சர்வம் யதா, அஜ்ஞானத்தினால பந்தம், ஞானத்தினால மோட்சம். யதா இதமுபயம் ஹேயமேகம் துவயஞ்ச, இப்படிப்பட்டதான பதார்த்தத்துல இந்த அஜ்ஞானத்தை ஹேயம் விட்டுவிடணும், பந்தத்தை விட்டணும். துவயம் சா, இதுலயும் இந்த கர்மாவா உபாசனமா இதுவா அதுவா அப்படின்னு இருக்கக்கூடியதா எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஞேயம் ஞேயாப்யதீதம், அறிய வேண்டியதான பரமாத்மாவை, ஞேயாப்யதீதம் இதுக்கும் அப்பாற்பட, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதான இந்த லோகத்தை சாதாரணமா இருக்கக்கூடியதான ஞேயமான பொருள்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இது கடப்படாத பொருள்கள், உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள், இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதான அந்த ஸ்வரூபம். பரமமதிகதம் தத்துவமேகம் விசுத்தம், இப்படிப்பட்டதான பரமமான ஒரு ஸ்வரூபத்தை அறிந்து கொண்டு அந்த தத்துவத்தை விசுத்தம், சுத்தமான தத்துவம். விஜ்ஞாய ஏதத் யதாவத், ஸ்ருதிகள் எப்படி சொல்றதோ அப்படி அறியுங்கோ. ஏதோ யாரோ சொன்னா எப்படியோ இருக்குன்ற வேதம் எப்படி சொல்றதோ அப்படி அறியுங்கோ. விஜ்ஞாய ஏதத் யதாவத், யதாவதுன்னா இருக்கிறது இருக்கும்படி உண்மையாக பிரமாண ஜனிதமாக வேதம் சொன்ன மாதிரி. விஜ்ஞாய ஏதத் யதாவத் ஸ்ருதி முனி கதிதம், ஸ்ருதி கதிதம் முனி கதிதம். ஸ்ருதினா வேதங்கள், உபனிஷத்துக்கள், அவ எப்படி சொல்றதோ அது மாதிரி அறியணும். அது நம்மகிட்ட வந்து பேசுமா, உபனிஷத் புஸ்தகத்தில் இருக்கு சார், அது எழுத்து வடிவமா இருக்க, வந்து உங்கள இருந்து சொல்லுமா, சொல்லாத இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், முனிகதிதம் ஆச்சாரிய முகமா அறியும். ஆச்சாரியன் குருன்னு சொல்ல வேண்டியதுதானே, முனிங்கிற அந்த குருவானவர் என்ன பண்ணிட்டு இருக்க, சர்வதா சர்வகாலம் மனசுல அதையே அசைவு போட்டு இருக்க. இல்லைன்னு சொல்ல வராது, இது இப்படியா அப்படியா ஒன்னும் தெரியலையே, நான் பார்த்து சொல்றேனே அப்படிங்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. எதை சொன்னாலும் டக்குன்னு ஆன்சர் சொல்லலாம். அதான் முனி. வால்மீகி முனி புங்கவம் சொல்றாங்க. அந்த வால்மீகி நாரதரை கேட்டாரா, கோன்வஸ்மின் காம்பிரதம் லோகே குணவான் கச்சவேத்யவன், ஒரு 16 குணங்களை சொல்லு. இத்தனை குணங்களும் இருக்கிறவர் இந்த ஊர்ல இப்பொழுது இருக்காரா? அவர் பார்த்தார் நாரதர், என்ன இல்லைன்னு இவ்வளவு சந்தேகம் எங்க இருக்கு, அப்படின்னு தசரதர் இருக்கார், அவருடைய பிள்ளை ஒருத்தர் இருக்கார் ராமச்சந்திரமூர்த்தி. நீ சொன்ன 16 குணங்களும் அங்க இருக்கு. ஷோடசகல புருஷ பிரஸ்தோபனிஷத்துல கடைசி பிரஸ்தத்துல 16 பிரஷ்ன குணங்களோட இருக்கிற புருஷன்னு சொல்றதோ இல்லையா, அந்த புருஷனை ராமனோட கம்பேர் பண்ணிருக்க வால்மீகி. என்ன வால்மீகி முனி புங்கவா. அதே போல குருங்கிறவர் எப்படி எல்லா சாஸ்திரங்களையும் வாசி எல்லாத்தையும் மனசுல வச்சுண்டு யாராருக்கு எப்பொழுது எந்த விதமாக சொன்னா புரியுமோ அப்படி சொல்லக்கூடியதான ஒரு மகாத்மா. ஆகையால் ஸ்ருதி முனி கதிதா, ஸ்ருதி சொன்ன மாதிரியும் முனி சொன்ன மாதிரியும் கதிதம் சோகமோகாவதீதா, சோகமோகங்கள் கவலை என்ன துன்பம் என்ன இவைகள்லாம் தாண்டி சர்வஜ சர்வகிருத்யாத், சர்வஜர் ஆயிடுவான், எல்லாயும் பண்ணக்கூடியதான நிலையில இருப்பான். பவபய ரஹிதா, இனிமேல இந்த பிறவி எனக்கூடியதான பயமற்றவர். இனிமேல பிறவி இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுதுன்னா இனிமேல பயம் இங்க இருக்கு, இருக்கிறத முடிச்சு விடுறான், மறுபடியும் பிறவி கிடையாது, பிறவி கிடையாதுன்னு துன்பம் கிடையாது. பவபய ரஹிதா பிராமணோ அவப்த காமா, இப்படிப்பட்டவனுக்குத்தான் சுவாமி பிராமணன்னு சொல்லணும். இதுதான் நிஜமான பிராமண பதத்துக்கு அர்த்தம். பார்ப்பான் அப்படிங்கிறவன் பார்க்கிறவன், எதை பார்க்கணுமோ அதை பார்க்கிறவன்.
இப்படிப்பட்ட நிலை வந்தவருக்கு பிராமணன் சொல்லணும். பிராமணோ அவப்த கிருத்தியா பந்தம் மோட்சஞ்ச சர்வம் யதஇதமுபயம் ஏயமேகம் த்வயஞ்ச ஏயம் ஞயாப்யதீதம் பரமம் அதிகதம் தத்வம் ஏகம் விஷ்ணு விஜ்ஞாய ஏதத் யதாவத் ஸ்ருதி முனி கதிதம் சோகமோஹாத்வதீதः சர்வஜ்ஞः சர்வகிருத்யாத் பவபயரஹிதோ பிரம்மணோ வாப்த காமः ந ஸ்வயம் ஸ்வஸ்ய நான்யஸ்ய ஆத்மா தஹேயகः உபாதேயோ ந காப்யேவம் இது சம்யக் மதி ஸ்மிருதா. உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா பொருளையும் வேணும்னா நான் வச்சுக்கலாம், வேண்டாம்னா தள்ளி போடலாம். உங்க ஆத்துல ஒரு புஸ்தகம் இருக்க, வேணும்னா வச்சுங்க, வேண்டாம்னா வேற யாருக்காவது கொடுத்துருக்கோம். உங்க அதுல ஒரு டேபிள் இருக்கு, வேணும்னா வச்சுங்க, இல்லைன்னா யாருக்கு வேணுமோ அவளுக்கு கொடுத்துருக்கோம். எல்லா பொருளுக்கும் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா தள்ளிவிடும். வேணுங்கிற பதார்த்தத்தையே 2 வச்சுக்கலாம். ஒரு போன் போறாரு சார், 2 போன் வேணுங்கிறான். ஒரு சிம் இல்ல சார், 2 சிம். இன்னொரு இடத்துல 4 சிம் வச்சுக்கலாமா? என்ன தெரியல விவகாரம். என்னவோ பண்ணிட்டு இருக்கா விவகாரம் முழுக்க. என்ன மனுஷனுக்கு ஆசை இருக்கு, அதனால இது இருந்தா போறல, இன்னொன்னு வச்சுக்கலாம். வேணான்னா என்ன பண்ண, தூக்கி போட்டான் விவகாரம் முழுக்க. கோபம் வந்து குழந்தை விளையாண்டுட்டே இருந்தான், அவனுக்கு பார்த்தது ஏதோ கோபம் வந்து தூக்கி அந்த பக்கம் போட்டான் செல்போனையே. யாருக்கு கஷ்டம், அவனுக்கு என்ன தெரியும். அது மாதிரி வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா தூக்கி போட்டுடலாம். இது எல்லா பொருளுக்கும் பொருந்தும், ஆனா உங்களுக்கு மட்டும் பொருந்தும். நீங்களே உங்களை வேண்டாம்னு சொல்லுவிட, நீங்களே எனக்கு இன்னொன்னு வேணும், இன்னொரு ஆத்மா வேணும்னு வச்சுவிட. எந்த பொருளை தள்ள முடியாதோ கொள்ள முடியாதோ அது உங்களுடைய ஆத்மஸ்வரூபம். நான் சொல்றேன், இந்த நான் ஒண்ணுதான் சார் இருக்கு, இன்னொரு நானும் எனக்குள்ள இருந்த தேவையில்ல எங்க கிடைக்கும்னா யாராவது சொல்றானோ. இந்த நானையே வேண்டாம் நீங்க தள்ளிட முடியுமோ? முடியாது. அதே மாதிரி நஸ்வயம் ஸ்வஸ்ய நான்யஸ்ய, ஸ்வயம் தனியா, ஸ்வஸ்ய நான்யஸ்ய உங்களையோ அல்லது இன்னொருத்தரையோ எடுத்துக்கொள்ள முடியாது, தள்ளவும் முடியாது, கொள்ள முடியாது. நான்யஸ்ய ஆத்மா சஹேயக, ஹேயம்னு தள்ளுறதுன்னு அர்த்தம். நான்யஸ்ய ஆத்மா சஹேயக, உங்க ஆத்மா எனக்கு வேணும். நீங்க எதை நான்கிறீங்களோ அதை எனக்கு கொடுங்கோ சொல்ல முடியுமா? பார்க்க முடியுமா? நீங்க தான் கொடுக்க முடியுமா? உபாதேயோ நகாப்தேவம், கொள்ளவும் முடியாது, தள்ளவும் முடியாது. ஏயம்னா தள்ளுறது, உபாதேயம்னா எடுத்துக்கிறது முடியாது. நகாப்தேவம் இது சம்யக் மதி ஸ்மிருதா. இதான் உண்மை. எங்கும் இருக்கக்கூடியதான ஆத்மா உங்க இதயத்துல இருக்கு. அந்த ஆத்மாவை பார்க்க வேண்டிய அது ஒன்னே தவிர நான் அதை இன்னொன்னையும் எடுத்து வச்சுக்கிறேன், இல்ல இருக்கிறது தள்ளிவிட ஒன்றும் நடக்காத காரியம். ஆத்ம பிரத்யாயிகாகி ஏஷா சர்வ வேதாந்த கோச்சரா ஞாத்வா ஏதாம் விமுச்சந்தே சர்வ சம்சார பந்தனை. இதுவரைக்கும் தத்துவஞான பிரகரணம்னு சொன்னேன். இந்த தத்துவஞான பிரகரணம் கீழ் சொன்ன மாதிரி இருக்கிறத நீங்க மனசுல அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்தீங்களேயானால் ஆத்ம பிரகாசிகாகி ஏஷா, இந்த பிரகரணமானது ஆத்மாவை தெளிவாக சொல்லுகிறது. பல உபனிஷத்துகள் எந்தெந்த விதமாக சொல்லித்தோ அந்த விதமாக இதை சொல்றது. சர்வ வேதாந்த கோச்சரா, எல்லா வேதாந்தங்களும் எல்லா உபனிஷத்திலையும் சேர்ந்து என்ன அம்சத்தை சொல்லியிருக்கோ அந்த அம்சம் இங்க சொல்லியிருக்கு. ஆத்ம பிரகாசிக பிரத்யாயிகாகி ஏஷா சர்வ வேதாந்த கோச்சரா ஞாத்வா ஏதாம் விமுச்சந்தே. இந்த பிரகரணத்தை நீங்க அறிந்தீர்களேயானால் விமுச்சந்தே சர்வ சம்சார பந்தனை, இந்த மனுஷனுக்கு வரக்கூடியதான சம்சார பந்தங்கள் இருக்க இதுல இருந்து இவன் விமுக்தியை அடைகிறான். ரகசியம் சர்வ வேதானாம் தேவானாம் சாபி யத்பரம் பவித்ரம் பரமம் ஏதத் ததே தத் சம்பிரகாசிதம். ரகசியம் சர்வ வேதானாம், எல்லா வேதங்கள்லயும் ரகசியமாக இருக்கக்கூடியதான தத்துவம் இது, வெளிப்படையாக இல்லை. வேதங்கள்ல எத்தனையோ விஷயங்கள் சொல்லி இருக்கு, ஆனா இந்த விஷயம் மட்டும் ரொம்ப ரகசியமா பத்திரமா வச்சு. என்ன வேலைமை இருந்ததான பொருள், டைமண்ட் நெக்லஸ் இருக்குன்னு அப்படியே டேபிள்ல வெளியில போட்டு போவேடா, 4 பேர் பார்க்கும்படி பண்ணுவேடா. நீங்க எப்ப பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் பார்ப்பேன். ஒரு கல்யாணம் இருக்கு, உங்க பந்துக்கள்லாம் வந்திருக்க, அவ எதிர்க்க எங்கிட்ட டைமண்ட் நெக்லஸ் இருக்குன்னு நீங்க காமிச்சுக்கணும் நினைக்கிறேன்னா அன்னைக்கு போட்டு போவேன். மீதி சமயத்துல
அத பத்திரமாக அதுக்குன்னு ஒரு பெட்டியை வச்சிருக்கேன். அந்த பெட்டியில வச்சு அத நீங்க பத்திரமா இருக்கக்கூடிய ரூமுக்கு போய் அங்கே அல்மாரில வச்சு அதுக்குள்ள ஒரு சின்ன டிராயர் அதுக்குள்ள வச்சுட்டு இருக்கேன். சாதாரணமா யாராலையும் பார்க்க முடியாது. ஏன் சுவாமி, அது சாதாரண பொருள் அல்ல. அதே மாதிரியே வேதமும் என்ன சொல்லியிருக்கு, எல்லோருக்கும் புரிகிற பொருள் இல்ல இது. இது குருவிட்ட இருந்து அடைய வேண்டியதான ரகசியமான பொருள். அதனால ரகசியம் சர்வ வேதானம் தேவானாம் சாதியப்பரம். தேவதைகளுக்கு கூட இது தெரியாது. நாம ஏதோ மனுஷர்கள் நமக்கு தெரியல, தேவதைகளுக்கு எல்லாம் தெரியும் நினைக்காது. தேவதைகளுக்கு மீதி பல விஷயங்கள் தெரியலாம், ஆனா இந்த விஷயம் தெரியாது. அது யாரோ ஒருத்தருக்கு தான் தெரியும். அதே மாதிரி ரொம்ப ரகசியமான விஷயம். தேவானாம் சாதியப்பரம் பவித்ரம் பரமம் ஏதது. இது ரொம்ப பவித்திரமானது, தூய்மையானது. கேட்ட மாத்திரத்தினாலேயே மனசுல இருக்கக்கூடியதான பாபங்களை எல்லாம் அழிக்கக்கூடியது. அதான் பவித்திரம். பவித்திரம்னு கர்ப்பத்துல முடி போட்டு விரல போட்டு அந்த பவித்திரம் இல்லது. இங்க பவித்திரம்னு என்ன அர்த்தம்? தூய்மையானது. மனசுல எத்தனையோ ஜன்மாக்கள்ல சேர்த்து வச்சிருக்கோம் அழுக்க, ஆசை, விருப்பு, வெறுப்பு, வயதறிச்சல் எத்தாம இருக்கு மனுஷாளுக்கு. அத்தனையும் தொடர்ச்சி எடுக்கக்கூடியது இது பவித்திரம் பரமம் நீயே தது ததே தத் சம்பிரகாசிதம். இதெல்லாம் இப்ப சொல்லப்பட்டது இந்த தத்துவமசி பிரகரணத்துல சொன்னோமே, இவ்வளவு உயர்ந்தது. நைதேயமகாந்தாய ரகசியம் ஞானமுத்தமம் விரக்தாய பிரதாதவ்யம் சிஷ்யாய அனுகதாய நைதேயமகாந்தஸ்ய. மனசுல பொங்கலிப்பு இருக்கிறவனுக்கு இந்த பாடம் சொல்லாதீங்க. என்ன ஏறாது. யாருக்கு பகவத் பக்தி இருக்கோ, யாருக்கு பகவத் அனுகிரகம் இருக்கோ, அந்த பரமாத்மா யாருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரோ அவளுக்குத்தான் சொல்லணும். அவளுக்கு சொன்னதான் புரியும். மற்றவர்களுக்கு இது தெரியாது. நீங்க சொன்னாலும் காட்டல கத்தின கதறல் மாதிரி தான், அது பிரயோஜனம் இல்லை. அதனால நைதே யமசாந்தாய மனசுல சாந்தி இருக்கிறவனுக்கு, பக்தி இருக்கிறவனுக்கு சொல்லுங்க. ரகசியம் ஞானம் உத்தமம். ஏன்னா ரொம்ப ரகசியமானது, எல்லோருக்கும் சொல்ல தகுந்தது இல்ல. உத்தமம், உத்தமம், உத்கிருஷ்டம், மிக சிறந்தது. விரக்தாய பிரதாதவ்யம். யாருக்கு இது சொல்லணும் தெரியுமோ? நான் விரக்தாய. உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் மேல ஆசை யாருக்கு போயிருக்கோ அவருக்கு. எங்க பொண்ணு கல்யாணம் ஆகணும், எங்க பேரனுக்கு சீட்டு கிடைக்கணும் நல்ல ஸ்கூல்ல, அது வேணும், இது வேணும், நிறைய காசு வேணும், நிறைய பொருள், இப்படியே சுத்திட்டு இருக்கா பாருங்க. காலம்பறது இதே தான். அனுமார் கோவிலுக்கு போற, அனுமாரை சுத்திட்டு இருக்கேன், என்னென்ன பொண்ணு கல்யாணம் ஆனா ஆகல. அனுமாரை கேட்டா அவர் ஏதோ ராம பக்தி பண்ணிட்டு இருக்கார், ராமராமான்னு சொல்லிட்டு இருக்கார். சும்மா இருக்காம அவரை வாழை பிடிச்சு அதுல பொட்டு வைக்கிறது. வேண்டாது சொல்றது சுவாமி. அவளுக்கு பக்தி இருக்கோ அது பண்ணுங்க, ஆனா ஆசையோட பண்ணாதுங்க. பண்ணுங்க, ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணுங்க. தெரியாத பகவானுக்கு உங்க மனசு நிச்சயமா பண்ணுவார். ஆனா இந்த ஜனங்கள் விடுறது இல்ல. 100 தரம் அதே சொல்லிட்டு இருக்கிறது விவகாரம் முழுக்க. பகவான் அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க. உனக்கு தேங்காய் உடைக்கிறேங்கிறது பழம் நைவேத்தியம் பண்ண. ஏன்னா அவருக்கு தெரியுது, அவர் தானே தேங்காவை சுட்டி பண்ணினார். ஏன் இப்படி பண்றது? இதான் அஜ்ஞானம். வேண்டாம். விரக்தாய பிரதாதவ்யம். இருந்தது போரும் அப்படின்னு ஓரளவுக்கு வைராக்கியம் வந்து மனசுல முளைச்சதுக்கு பதிலா அவனுக்கு சொல்லுங்க. சிஷ்யாய அனுகதாய. சிஷ்யாய, சிஷ்யனா இருந்தா சொல்லுங்க. அதோட மட்டும் இல்ல, அனுகதாய. நீங்க எங்க போனாலும் உங்களோடயே இதான் சிஷ்யனுக்கு லட்சணம். சிஷ்யன்னா எப்படின்னு கூடவே இருக்கிறது. அந்தேவாசின்னு பாதி பாடங்கள்லாம் சொல்லி தெரியறது இல்ல, அவரோட இருந்து தெரிகிறது. கோபம் வராம அவர் இருக்காரு, அவரோட இருந்தா தானே தெரியும் கோபம் வருதா இல்லையா. அவர் ஆசைப்படாம இருக்காருன்னா அவரோட பார்த்தா தானே தெரியும். அந்த பொருள் எல்லாம் ஆசைப்படலேன்னு சொன்னா அவரோட பக்கத்துல இருந்து பார்த்தா தானே தெரியும் நமக்கு. ஆகையால் அனுகதாயதா, பின்தொடர்ந்து இருக்கிறவனை அவனுக்கு சொல்லுங்க. இந்த தத்துவத்தை கலக்கிறவன் யாருக்கு சொல்லணும்? சிஷ்யரா இருக்கிறவனுக்கு, மனசுல கொந்தளிப்பு இல்லாதவனுக்கு, ஆசைகள் குறைஞ்சவனுக்கு, பின்தொடர்ந்து வரவனுக்கு, அப்படிப்பட்டதாக சிஷ்யனுக்கு தெரியும். சிஷ்யத்தேகம் சாதிமாம் பிரபன்னம். அர்ஜுனன் கேட்டான், நான் அப்பதான் பகவான் சொன்னேன். அது மாதிரி தததஸ்ச ஆத்மனா ஞானம் நிஷ்கிரியோ அந்யோ ந வித்யதே ஞானமிச்சம் தரே தஸ்மாத் இத்த சிஷ்ய குணைத்ரா. இன்னொன்னு சொல்ற,
குருவுக்கு நீங்க யாருக்கு சொல்லணும் அப்படிங்கறது சொல்லிவிட்டே, சிஷ்யன் குருவுக்கு என்ன கொடுக்க முடியும்னு கேட்கிறார். இந்த பாடம் கொடுத்தோமே, சொல்லி கொடுத்ததுனால சிஷ்யன் ஏதாவது நமக்கு திரும்பி கொடுக்க முடியுமான்னு முடியாது. ஆத்மனோ ஞானம், ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடியதான அந்த ஆச்சாரியனுக்கு நிஷ்கிரயோன்யோன வித்யதே, அது பதிலாக நம்ம எதை திருப்பி கொடுத்தாலும் போராது. ஏன்னா இந்த ஆத்ம ஞானம் அவ்வளவு விலை மிகுந்தது. ஒரு 50 ரூபாய் கொடுத்து கத்திரிக்காய் வாங்குறேன், 1 கிலோ கத்திரிக்காய். நீங்க என்ன நினைக்கிற, இது 1 கிலோ கத்திரிக்காய்க்கும் 50 ரூபாய்க்கும் சமமா இருக்கும். சோ இது 50 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு தானே கொடுக்கறேன். நமக்கு கத்திரிக்காய் வேணும், 50 ரூபாய் கொடுத்தாலும் பரவாயில்ல, நமக்கு வேறும், இது தகுந்ததான் சரியான விலை அப்படின்னு வச்சுதானே கொடுக்கறேன். ஆனா இவர் கொடுக்கக்கூடியதான ஞானத்துக்கு ஈடு கட்டணும்னா உலகம் முழுக்க கொடுத்தாலும் போறாது சார். நம்ம என்ன பண்றோம்? ஏன்னா இந்த ஆத்ம ஞானத்துக்கு பலம் அவ்வளவு வருஷம். அப்படிப்பட்டதான ஆத்ம ஞானத்தை கொடுக்கறதுக்கு நிஷ்கிரியம் ஒண்ணும் இல்லை, பதிலா கொடுக்கறதுக்கு ஒண்ணும் ஈக்குவலன்ட் இல்லை. தததச்ச ஆத்மனோத்யானம் நிஷ்கிரியோன்யோ ந வித்யதே ஞானமிச்சரே தஸ்மாத். ஆகையால் என்ன பண்ணலாம் சிஷ்யன்? எது கொடுத்தாலும் போராதுன்னு ஒண்ணு கொடுக்காம இருப்பாங்க. ருக்மிணி மாதா கிருஷ்ணனுக்கு விரும்பிதா, நேசிச்சா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா. ஆனா அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்காரு, வேற யாருக்கோ கல்யாணம் பண்ண கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா. அண்ணா சொல்ற வார்த்தை தான் நடக்கும் போல இருக்கு. ஏன்னா உலகம் அப்படித்தானே. அப்பா அண்ணா சொன்ன பேச்சு கேட்கற நிலையில இருந்துட்டார், வயசானவர ஆயிட்டார். அண்ணா சொல்றதுதான் வீட்டுல நடக்கிறது. அவரும் கிடையாது, சிசுவாரனை கொடுக்கறேன் விவகாரம் முழுக்க. என்னடா பண்றது ஒண்ணும் தெரியலையே. அப்படி இருக்கிற காலத்துல என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியாம இருக்கிற சந்தர்ப்பத்துல யோஜனை பண்ணி பண்ணி ரொம்ப நேரம் யோஜனை பண்ணி கடைசியில ஒரு வயசான வியக்தி வந்தாரா, அவர்கிட்ட சொல்லி சுத்வா குணான் புவன சுந்தர சுண்வதாந்தே நிர்விச்ச கண்ண விவரை ஹரதெங்க தாபம். ஹே கிருஷ்ணா, உன்னுடைய குணங்களை பல பேர் சொல்லியிருக்கா. கேட்டு 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 என் மனசுலயே ஒரு எண்ணம் வந்துருது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒண்ணு இருந்ததுன்னா உன்னைத்தான் பண்ணிக்கணும்ப்பா, வேற யாரும் பண்ண மாட்டேன், பண்ணிக்க மாட்டேன். ஆகையால் நான் உனக்கு சேர்ந்தவள், நீ என்னை விட்டுறாத அப்படின்னு ஒரு 7 ஸ்லோகம் சொல்லி என்ன பண்ணீங்கன்னா இந்த பிராமணன் வழியா ஆரம்பிச்சார். இவர் பாட்டுக்கு போற கிருஷ்ண பரமாத்மா போறதுமே கிருஷ்ண பரமா இவர் நினைக்கிற நம்மளை கூப்பிடுவாரா, நம்ம சொன்ன வார்த்தையை கேட்க போறாரா கிருஷ்ண பரமாத்மா, இது என்ன விவகாரம். சரி ஏதோ இந்த மாதிரி சொன்னா நம்ம ட்ரை பண்றதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு போறாரு. போறதுக்கு முன்னாடி அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு சாப்பிடுறதுக்கு ஏதோ பழங்கள்லாம் கட் பண்ணி கொடுத்து சொல்றாரா, ருக்மிணி அனுப்பிச்சாலோ இது போல விவகாரம் இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சாலோ அப்படிங்கிற. என்ன பண்றது, ஆமாண்ட நீ போய்க்கலாரு. அப்ப நீங்க நேரம் நான் போகாம விடுவேன், போறேன்னப்பா அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லணுங்கிறதுக்காக பண்ணிக்கணும். முகூர்த்தம் கிட்ட வந்துருது. காலமே 9 மணிக்கு முகூர்த்தம்னா 7 மணி வரைக்கும் இவர் போல. நடந்து போகணுமா இல்லையா விவகாரம். அப்பெல்லாம் டிரான்ஸ்போர்ட் இருக்கா, பிளேன் இருக்கா. போற சந்தர்ப்பத்துல என்னடா விவகாரம் இத பார்த்த பிறகு இந்த ருக்மிணியம்மா பார்த்தா அதனால ஜலம் வந்தது சொல்லிடுறான்னு சொல்லிவிட்டேன், வரேன்டார் கிருஷ்ணன் அப்படின்னு. இப்ப இந்த பிராமணனுக்கு என்ன கொடுத்தா சரியா இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. அண்ணாக்கு தெரியாம அப்பாக்கு தெரியாம ஒரு விஷயத்த சொல்லி இவர் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போய் லவரிட்டன்னு சொல்லுங்களா போயிட்டு அதையும் சரி பண்ணி எல்லாரும் பண்ணிட்டார். அவரும் வரேன்னு தீர்மானம் பண்ணிட்டார் சுவாமி. இப்படிப்பட்டதான இவருக்கு என்ன கொடுக்கறதுன்னு யோசனை பண்ணி பார்த்தாரா, ஒன்னும் தெரியல விவகாரம்ல. நம்ம கீழே வந்து செய்யிச்சாலாம். என்னன்னா சுகசுவாமி சொல்ற, உலகத்துல இருக்கிற எல்லா பிராணிகளும் எந்த மகாலட்சுமி தாயாருக்கு வணங்குறாளோ இஷ்டம் இல்லாத போனாலும், சன்னியாசிகளா இருந்தாலும் மகாலட்சுமி தாயார் வணங்குறாரு. மனத்துக்கு வரணுமே, எனக்கு மனத்துக்கு நிறைய காலம் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு வணங்குறாளோ இல்லையா. அப்படிப்பட்டதான மகாலட்சுமி தாயார் என்ன பண்ணாங்க, அந்த பிராமணனுக்கு வணங்கினாரியா. ஏன்டா எங்க கிருஷ்ணனுடைய அனுகிரகம், அந்த பகவானுடைய அனுகிரகம் இருந்தா எல்லாமும் நடக்கும். அதனால நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால விவகாரம் இந்த குருவுக்கு
எதை கொடுக்க முடியும்? ஒன்றும் கொடுக்க முடியாது. ஆனா என்ன பண்ண, அவர் சொன்னதை மறக்காம ஞாபகம் சொல்லி படிச்சு ஞான நிச்சம் தஸ்மாத் யுக்த சிஷ்ய குணா சிஷ்ய குணங்களோட இருந்து பக்தி ஸ்ரத்தையோட இருந்து அவருக்கு பணியாற்றிக் கொண்டு அவருக்கு சேவை பண்ணிட்டு இருக்க தவிர அதை விட நீங்க ஒண்ணும் கொடுக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை. ஆத்மனோ ஞானம் நிஷ்கிரிய அந்நிய ந வித்யதே ஞானமிச்சமுஸ்தரே தஸ்மாத் யுக்த சர்வ சிஷ்ய குணைஸ்ததா ஞானம் ஞேயம் ததா ஞாதா யஸ்மாதன்யோ ந வித்யதே சர்வஜ்ஞ சர்வசக்தி தஸ்மை ஞானாத்மனே நமஹ. அறிவோ, அறியப்படக்கூடியதான பொருளோ, அறிபவனோ எல்லாமும் பரமாத்மா தான். இருக்கிறது ஒரே சைத்தன்யம். ஒரு சமயத்துல அறிபவரா இருக்கார், ஒரு சமயத்துல அறியப்படும் பொருளா இருக்கார், ஒரு சமயத்துல அறிய வேண்டியதான அறிவா இருக்கார். சுவாமி எல்லாம் பரமாத்மா தான். சர்வஜ்ஞ சர்வசக்தி யார் சர்வஜ சர்வவிது ஞானமயந்தபா. அந்த ஸ்ருதி மந்திரத்தை இப்படி மாற்றிவிட்டார். சர்வஜ சர்வசக்தி ஸ்லோகம் எழுது, சர்வஜ சர்வவிது மந்திரமா இருந்தது. சர்வஜ சர்வசக்தி தஸ்மை ஞானாத்மனே நமஹ. வித்யா காரிதாஸ்மஹா யைஹி. எந்த குருக்கள்னால அவர் சொன்னதான அந்த வித்யினால நாங்க சம்சார கடலை தாண்டினோமோ, ஜன்ம மிருத்யு மகோதரின் பிறவி இறப்பு எனக்கூடியதான சமுத்திரத்தை தாண்டினோமோ, சர்வஜேபியோ நமஸ்தேஸ்து. அப்படிப்பட்டதான அந்த ஆச்சாரியாளுக்கு வேற என்ன கொடுக்க முடியும்? நமஸ்காரம் தான். குருபியோ அஜான சங்குலம். அப்படிப்பட்டதான அந்த ஆச்சாரியனை அவளுக்கு நாம நமஸ்காரம் பண்றோம். அஜான சங்குலம், அஜானத்தோட கூடிய இந்த பிறவி இறப்புகளை எல்லாம் தாண்ட வச்சதான குருவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த பிரகரணமாச்சு. அதுக்கப்புறம் தத்துவமசி பிரகரணம். ஏனாத்மனா விலீயந்தே உத்பவந்து விருத்தய நித்யாவகதையே தஸ்மை நமோதி பிரத்யயாத்மனே. புத்திக்கும் அறிவுக்கும் சாட்சியா இருக்கக்கூடியதான அந்த பரமாத்மாவுக்கு நமஸ்காரம் பண்றேன்னு மங்கள ஸ்லோகத்தோட ஆரம்பிக்கிற. இதுக்கப்புறம் இந்த தத்துவமசி பிரகரணம் இது பெரிய பிரகரணம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரகரணம் ஒண்ணு இருக்கு. 2 பிரகரணத்தோட உபதேசாசி முடிஞ்சு போயிடும். ரொம்ப கடினமான கிரந்தம் இது. சாதாரணமான ஸ்லோகங்களுக்கெல்லாம் அன்வயம் சொல்றதே ரொம்ப கஷ்டமான கிரந்தம். பகவதத்துல இது வரைக்கும் போயிருக்கு. மேல் கிரந்தத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். அதுக்கப்புறம்